காலையில ரெகுலரா ரெகுலரா காலை உணவை சாப்பிடாம போறவங்க, காலையில டிஃபன் சாப்பிடாம, காலையில நான் சாப்பிட்றது இல்லைங்க. நான் காலையில சாப்பிட்றதுக்கு நான் ரொம்ப பிஸி, நான் ரொம்ப பிஸி, நான் ரொம்ப பிஸி அப்படின்னு மைண்டுக்குள்ள நினைச்சிட்டு சேல்ஸ்மேனா இருக்கிறவங்க வேலைக்கு போறாங்க. அங்க அந்த புன்னகையும் உற்சாகமும் சுறுசுறுப்பும் துள்ளல் மனோபாவமும் இருக்குமா? அந்த துள்ளல் மனோபாவமும் உற்சாகமும் இல்லாதவங்ககிட்ட அந்த டார்கெட் ஓரியன்டா இலக்கு இலக்கு சம்பந்தமான எண்ணங்கள் இருக்குமா? நீங்க டெய்லி சாப்பிடுறீங்களா காலையில? இல்லையா? இதை நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். ஏன்னா நாம நமக்கு கேட்க வேண்டிய கேள்வி, நான் சாப்பிட்றேன்னா இல்லையா? நீங்க இப்ப சாப்பிடாம இருந்தீங்கன்னா நீங்க சுறுசுறுப்பா கூட இருக்கலாம். சாப்பிடாமே நான் சுறுசுறுப்பா இருப்பேங்க, எனர்ஜெட்டிக்கா இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். நீங்க சேல்ஸ் ஃபீல்ட்ல இருக்கீங்க, உங்களுடைய எனர்ஜி லெவல் குறையும். சாப்பிடணும், பேசணும், அதுக்கெல்லாம் நமக்கு எனர்ஜி வேணும். அதுக்கு நாம இன்டேக் எடுத்தே ஆகணும். இப்ப நீங்க சாப்பிடலாம், எங்களை மாதிரி 55 வயசுக்கு அப்புறம் சில பின் விளைவுகள் வரும். அதை நம்ம சந்திச்சு தானே ஆகணும். அதனால இறைவன் பெற்றோர் தாய் தந்தையர் மூலியமாக தந்த இந்த உடம்பை நீங்கள் கவனிங்க. த கிரேட் சேல்ஸ் பர்சன் ஆகணும்னா, ஹாப்பி சேல்ஸ் பர்சன் ஆகணும்னா, நிறைய கஸ்டமர்ஸை நீங்க மகிழ வைக்கணும்னா, உங்களுடைய கம்பெனில இருந்து நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னா, நல்ல நல்ல அங்கீகாரங்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா, காலை உணவை என்றைக்குமே மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச். ஹாப்பி சேல்ஸ்.